Hey, hi guys. This is Harufix. நான் உங்கள் ஹரு. டுடே நாங்கள் வந்து ஜிகேக்கான ஹிஸ் மீராவோட 2x2 பார்ப்போம். இதுதான் லாஸ்ட் பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு எஃப்எஃப் ஒன்று நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாம். அப்படி ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு லாங் எஃப்எஃப் மாதிரி ஒன்று செய்யலாம். அண்ட் ரொம்ப வளவலான்னு பேசிக்காமல் நேராக ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓப்பன் பண்ணால் நம்ம மீரா ஒரு டான்ஸ் ஸ்கூலில் நிறைய பொண்ணுங்களுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த இடத்துல அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே மீராவை பார்த்து, மேம் ஜியாவை ஏன் கூட்டிகிட்டு வரல? ஜியா குட்டியை ஏன் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் தானே, அவளும் இங்கே க்யூட்டாக டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பா அப்படிங்க. அப்போது மீரா, ஆமாம், நான் ஜியாவை கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் ஜியா கூட தான் விளையாடிக்கிட்டு இருப்பீங்க. எங்கே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க? எப்போ நீங்கள் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது? நீங்கள் அவளோட விளையாடிக்கிட்டு மட்டும்தான் இருப்பீங்க. அவ கூட எப்பயுமே விளையாடிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு வேலை. அதனால தான் நான் அவளை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அவங்க எல்லாருமே உங்களை பார்த்துட்டு, மேம் நெக்ஸ்ட் டைம் அவளை கூட்டிகிட்டு வாங்க மேம், நாங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, பார்க்கலாம் முதலாவது வளவலான்னு பேசிக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அவங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அந்த ப்ராக்டிஸ் அப்படியே அந்த இடத்துல முடியுது. அப்போது நீங்கள் அப்படியே நேராக விளையாட வரீங்க. அப்போது ரித்து ஜியாவை தூக்கிக்கிட்டே உங்ககிட்ட வரா. அப்போது ஜியா உங்களை கண்டதுமே, மம்மி தாதா காணோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நீங்கள் ஜியா குட்டியை பார்த்துக்கிட்டே, தாதா சின்ன ஒர்க் விஷயமா வெளியால் போயிருக்காரு, ஸோ ஜியா குட்டி அமைதியாக இருக்கணும், ஓகேவா அப்படின்னு நீங்கள் ஜியா குட்டியை பார்த்தே சொல்கிறீங்க. அப்போது ஜியா உங்களை கன்னத்துலேயே அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறா. அப்போது ரித்து ஜியாவையும் உங்களையும் பார்த்துட்டு, வயன் அண்ணன் எங்கே போனான் அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறான். அப்போது நீங்கள், அவன் எங்கே போகிறான்னு என்கிட்ட சொல்லிட்டா போகிறான், எதுவுமே சொல்கிறது கிடையாது, தான் பாட்டுக்கு கிளம்பி போகிறான். நானும் மார்னிங் ஏர்லியாக தான் எழுந்தினேன், ஆனால் நான் எழுந்திருக்கிறதுக்கு முன்னமே அவன் எழுந்து போயிட்டான். பார்த்தா நோட்டில் எழுதி வச்சுட்டு போயிருக்கான், சின்ன ஒர்க், ஸோ எமர்ஜென்சி, அவசரமாக போகணும் அப்படின்னு எழுதியிருந்தான். நானும் எதுவும் கேட்டுக்கல, விட்டுட்டேன். அவன் தான் கஷ்டப்படுறானே, நான் அவனை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நடந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு இனிமேல் அவனை கஷ்டமே படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டி அப்படின்னு ரித்துவை பார்த்து சொல்கிறீங்க. அப்போது ரித்து, சரி இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத, பா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு ரித்து கார் எடுக்கிறா. நீங்கள் ஃப்ரண்ட் சீட்டில் நீங்கள் இருக்கீங்க, பேக் சீட்டில் அந்த பேபிஸுக்கான ஒரு சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு. அதில் ஜியா குட்டியை உட்கார வச்சு ஜியா குட்டி அப்படியே ஜன்னல் வழியால் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரா. அப்போது நீங்கள் உங்கள் கால் வலிக்குதுன்னு சொல்லி அந்த சீட்டில் கண்ணு மூடி படுத்திருக்கீங்க. அப்போது உங்களுக்கு இந்த ஃப்ளாஷ்பேக் வருது. நீங்கள் போன பாட்டில் ஜங்குக் ரூமுக்கு போய் ஜங்குக் கிட்ட கத்திட்டு வந்திருப்பீங்கள்ல. அப்போது நீங்கள் கத்திட்டே திரும்பும்போது ஜங்குக் உங்கள் கையை இறுக்கமாக பிடிச்சி அப்படி இழுத்து, இங்கே பாரு, அது வெறும் ஷூட் மட்டும்தான், அது ஷூட்டுக்காக அப்படி பண்ணது, நான் உன்னை ஏமாத்தலாம் இல்லை, புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்கிறான். அப்போது நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டே, ஷூட்டுக்காக பண்ண நீ அதுக்கு ஒத்துப்பியா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக், ஷூட்டிங்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருக்கத்தாண்டி செய்வோம், நான் ஒரு ஐடு, நீ அதை மறந்துட்டியா, நான் அதுக்கேற்ற மாதிரி அந்த கொரியோகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணித்தான் ஆகணும், நீ அதை புரிஞ்சுப்பேன்னு நான் நினச்சேன்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, அப்போ நீ ஷூட்டுக்காக அவகிட்ட போய் அப்படியே படுப்பியா அப்படின்னு நீங்கள் கேட்க, பலாருன்னு உங்கள் கன்னத்தில் ஸ்லாப் விழுது. நீங்கள் அதை அப்படியே வாங்கிக்கிட்டே, ஜங்கு நீ நீ என்ன அடிச்சியா அப்படின்னு அழுதுகிட்டே அவனை பார்க்குறீங்க. அப்போது ஜங்குக், நானும் அப்பையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்,
வந்ததுலேருந்தே நான் என்ன சொல்ல வரேன்றதே நீ கேட்குறல்ல. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ வர வர ஓவராகவே பண்ணிக்கிட்டு இருக்க. மீரா, நீ பண்ணுறது எதுவுமே சரி கிடையாது. இதுக்கு மேலே எல்லாத்தையும் பொறுத்து போகணும்ன்ற எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. நீ எதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா? என்னோட லைஃப்பில் லாங் வரைக்கும் நீ இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீ இப்படி அசால்ட்டாக என்னை இன்னொரு பொண்ணு கூட வச்சு பேசுகிறல்ல அப்படின்னு உங்களை பற்றி சொல்ல. நீங்கள் நான் நான் என்ன சும்மாவா பேசுகிறேன்? எனக்கு வர எவிடன்ஸ் எல்லாமே அப்படித்தானே இருக்கு. நான் மட்டுமா நான் அப்படி நினைக்கிறேன்? நீ நீ என்ன என்ன அடிச்சுட்டேன்ல. எங்கள் வீட்டு எங்கள் அப்பா கூட என்ன அடிக்க மாட்டார். ஆனால் நீ நீ என்ன அடிச்சுட்டேன்ல அப்படின்னு அழுதுகிட்டே அவரை பார்த்து சொல்கிறீங்க. அப்போ ஜாங்கு, இங்கே பாரு, நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். இது வெறும் ஷூட் மட்டும்தான். யாரோ உன்னையும் என்னையும் பிரிக்கணுன்றதுக்காகவே இது பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ அப்படின்னு உங்கள் கண்ணத்தை பிடிக்கிறாரு. அப்போ நீங்கள் அவரோட கன்னத்தில் கை வச்சுருந்தா அவரோட கையை அப்படியே தட்டி விட்டுட்டு, இதுக்கு மேலே என்னால் முடியாது ஜாங்குக்கு, முடியாது. ஸோ ப்ளீஸ் என்னை விட்டுரு. நான் இந்த கல்யாணம் வேணான்னு அப்பக்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னுக்கிட்டே ஜங்குக்கை பார்த்து முறைச்சிக்கிட்டே அப்படியே நேராக அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியால் போய் உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போய் உங்கள் அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க. சொல்லி இந்த கல்யாணம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது உங்களோட அப்பா உங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க, எவ்வளோ கவலையாக இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர், மீராம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ எதை பற்றியும் யோசிக்காத, சரியா? அப்பா அவங்க கூட எப்பயுமே இருப்பேன். இந்த விஷயம் நடந்தது அப்படியே மறந்துடு, சரியா? இனி உன்னோட கெரியர், உன்னோட இதில் ஃபோக்கஸ் பண்ணு. அப்பா எந்த விஷயத்துலையும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டே, நான் அப்பா புரிஞ்சிக்கவே மாட்டார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னை முழுசாக புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் என் அப்பா மட்டும்தான் அப்படின்னு அவரை பார்த்துக்கிட்டே, அப்பா அப்படின்னுக்கிட்டே அவரை ஹக் பண்ணி அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கவே இல்லைம்மா. அவர் என்னை ஏமாற்றுவானுன்னு அப்படின்னு அழுகுறீங்க. அப்போ உங்கள் அப்பா, இங்கே பாருமா, நீ எவ்வளோ தைரியமான பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஸோ இதுக்காகலாம் உடஞ்சி அழக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு உங்கள் கண்ணை அப்படியே தொடச்சி உங்கள் தலையை பேக் பண்ணி உங்களை கூட்டிக்கிட்டு போய் அப்படியே உங்கள் ரூமில் தூங்க வைக்கிறாரு. நீங்களும் அப்படியே தூங்கிடுறீங்க. இப்போது மார்னிங் எழுந்ததுமே உங்களுக்கு நைட் நடந்த எல்லா விஷயமும் ப்ராசஸ் ஆகுது. ஸோ நீங்கள் அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டே, அவன் சொல்ல வந்தான், நான் உன்னையுமே கேட்காமக்கே அவன்கிட்ட கோபிச்சுட்டு வந்துட்டேன், அவன் என்ன நினைக்கிறானோ தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணுறீங்க. இல்லை, நம்ம இதுக்கு ஒரு பிரேக் விட்டே ஆகணும். இதுக்கு நம்ம பிரேக் விடாமல் இருந்தோம்னா இந்த ப்ராப்ளம் இன்னும் பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகும். நம்ம இதுக்கு கண்டிப்பாக ஒரு பிரேக் விடணும். கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நானே அவன்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் ரெடியாகி நேராக உங்கள் டான்ஸ் ஸ்கூலுக்கு போகிறீங்க. அப்போது அங்கே உங்கள் டான்ஸ் ஸ்கூலுக்கு வெளியாலேயே ஒரு பெரிய கார் நிற்கிது. ஸோ நீங்கள் அதை ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டே நேராக உள்ளே போகிறீங்க. அப்போது உள்ள ஒரு பையன் நிற்கிறான். அவனை சுற்றி நிறைய பொண்ணுங்க நிற்கிறாங்க. அப்போது நீங்கள் உள்ளே என்டர் ஆனதுமே அந்த பையன் டர்ன் பண்ணி உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு, ஹே ஹாய் மீரா, நீங்கள் தானே அப்படின்னு கேட்குறான். அப்போது நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவனை பார்த்துக்கிட்டே, ஆமாம் நான் மீரா தான், நீங்கள் அப்படின்னதும் அவன், நான் ஃபெலிக்ஸ், உங்களோட டான்ஸ் நான் பார்த்துருந்தேன். ஸோ ஐ லவ் தட், எனக்கும் அதை கற்றுக்கணும். ஸோ நீங்கள்
அதை எனக்கு கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் நான் நான் இங்கே டான்ஸ் கற்றுக் கொடுக்குறதில்ல, நான் இங்கே டான்ஸ் கற்றுக்க மட்டும்தான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது உங்கள் மிஸ் அப்போ அங்கேருந்து வந்துட்டே, மீரா, நீ டான்ஸ் கற்றுக் கொடுக்கலம்மா, நீ என்னை விட நல்லா ஆடுவ, ஸோ இவருக்கு நீயே டான்ஸ் கற்றுக் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிக்கிட்டே, சரி ஓகே மேம், நான் நீ கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஃபெலிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக உங்ககிட்ட வந்துட்டு, நான் உங்களோட இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருந்தேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஐம் இம்ப்ரெஸ்ட் தெரியுமா, செம்மையாக ஆடி இருந்தீங்க, ஐ லவ் தட் அப்படின்னு நீங்கள் ஆடினதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போது உங்கள் மைண்டில் வரதெல்லாம் ஜேகே மட்டும்தான். நீங்கள் ஆடும்போது ஜேகே பார்த்தது, அப்புறம் கொஞ்சம் லேட்டாக வந்து ஜேகே உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணது, இதுதான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே அப்படியே நான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு கற்றுக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்படி கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் ஜங்குக் தூரமாக இருந்து அதை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அவர் நோட் பண்ணாமல்லாம் இல்லை, அவர் டெய்லியும் உங்களை பார்க்க வந்துடுவார் உங்கள் டான்ஸ் ஸ்கூலுக்கு. ஆனால் நீங்கள் இப்போ கொஞ்ச நாளாக ஃபெலிக்ஸுக்கு கற்றுக் கொடுக்கறதுனால நீங்கள் வேறு எதுலேயும் பெருசாண்டு ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அவருக்கு சீக்கிரம் கற்றுக்கணுன்றதுக்காக நீங்கள் அவருக்கு கூடுதலாக எஃபெக்ட் போட்டு அப்படி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போது ஒன் ஒரு குளம் மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துல ஃபெலிக்ஸுக்கு நீங்கள் உங்களோட டான்ஸை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போது ஃபெலிக்ஸ் அப்படியே உங்ககிட்ட க்ளோஸாக வரலாமேன்னு வரா. அப்போது எங்கேயோ இருந்த ஜேகே இதை பார்த்துட்டு அப்படியே அவரோட கார்லேருந்து இறங்கி நேராக வந்து ஃபெலிக்ஸோட காலரை பிடிச்சி, ஷீ இஸ் மை கேர்ள், டோன்ட் டச் ஹர் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஃபெலிக்ஸ் அப்படியே அவனை மறைச்சி பார்த்துக்கிட்டே, ஜங்குக், என்ன என் வழியில் அப்படி குறுக்க வராத அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜங்குக் ஃபெலிக்ஸை முறைச்சிக்கிட்டே, ஷீ இஸ் மை கேர்ள் அப்படின்னுக்கிட்டே உங்களுக்கும் அவனுக்கும் என்கேஜ்மெண்ட்டான அந்த ரிங்கை காட்டுறான். அப்போது அப்படியே உங்கள் கையில் இருக்க என்கேஜ்மெண்ட் ரிங்கை உங்கள் கையை அப்படியே ஹோல்ட் பண்ணி இழுத்து அவன்கிட்ட காட்டிட்டு, இப்போ புரிஞ்சுதா, இனிமே அவகிட்ட வர வேலைலாம் வச்சுக்காது அப்படின்னுக்கிட்டே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிட்டு அவனோட அவுட் ஹவுஸுக்கு போகிறான். அங்கே போனதுமே நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே உங்களை அவனோட வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அவனோட வீட்டோட டோரை க்ளோஸ் பண்ணுறான். அதை அப்படியே க்ளோஸ் பண்ண மாதிரிக்கு அவன் அப்படியே உங்களை அந்த டோரோட சாய்ச்ச மாதிரிக்கு வச்சு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் அப்படியே ஜேகேவை ஸ்லோவாக, ஜேகே ஜேகே மூவ் அப்படின்றீங்க. அப்போது ஜேகே, என்ன மூவ், ஆ, எவனோ வந்து என்னை தொடுவான், அப்படி பல்லு அழிச்சிக்கிட்டு நிற்கிற, ஆ, உங்ககிட்ட சொன்னல, நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு, என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதை யாராலையும் மாற்ற முடியாது. உன்னை நான் என்ன பட்டா படமாக வச்சுருக்கேன்ல, அதுதான் எவனோ கண்ட கண்ட நாயை வந்து அதை சொந்தம் கொண்டாடணும்னு பார்க்குறான். இதுக்கு மேலே இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னுக்கிட்டே உங்கள் நெக்கெல்லாம் அண்டு கிஸ் பண்ணி அப்படியே சக் பண்ணுறான். அப்போது நீங்கள் ஜங்குக்கு அதுக்கு மேலே தடுக்கவே இல்லை, உங்களுக்கும் அது தேவைப்படுது. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கு அவனோட பேக் ஹேட்டை அப்படியே ரப் பண்ணி அவனோட ஹேரை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது ஜங்குக்கு புரியுது இது உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு. அப்போ ஜங்குக் உங்களை அப்படியே அவனோட ஹிப்போட ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படியே தூக்குறான். தூக்கிக்கிட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணாமைக்கு அப்படியே ரூமுக்கு போகிறான்.
அப்படியே ரூமுக்கு போய் அவனோட பெட்டில் அவங்கள போட்டுட்டு உங்களுக்கு மேல் அப்படியே ஓவராகி உங்களோட சாரியோட முந்தானியை எடுத்து விடுறான். அப்படி எடுத்து விட்டுக்கிட்டே உங்களோட செஸ்ட், ஹிப் அண்டு எல்லாத்தையும் பார்க்குறான். அதை அப்படியே பார்த்துக்கிட்டே உங்களோட ப்ளவுஸுக்கு மேலால் உங்களோட செஸ்ட் அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்போ நீங்கள் அப்படியே அவனோட ஹெட்டை ஹோல்ட் பண்ணுறீங்க. அவன் அவசரமாக உங்களோட ப்ளவுஸ், உங்களோட இன்னர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட செஸ்ட்டை அப்படியே ஒரு பக்கம் செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இன்னொரு பக்கம் செஸ்ட்டை அப்படியே சக் பண்ணுறான். அப்படியே மாறி மாறி பண்ணிகிட்டே நேராக அவங்க ஹிப்புக்கு வரான். உங்களோட ஹிப்பெல்லாம் கிஸ் பண்ணுறான். அப்படி அவனோட ஷர்ட், பேண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிக்கிட்டே உங்களோட இன்ஸ்கர்ட் அப்புறம் உங்களோட இன்னர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறான். இப்படி ரிமூவ் பண்ணிக்கிட்டே கீழே வந்து உங்களோட ப்ரைவேட் பார்ட்டை அப்படியே லிக் பண்ணி அதை சக் பண்ணுறான். நீங்கள் இந்த ப்ளஷர் தாங்க இல்லாமல் அவனோட ஹெட்டை அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறீங்க. அப்படியே முன்னால் எலும்பி விழுறீங்க நீங்கள் பெட்டில். அவன் அப்படியே எல்லாம் பண்ணிவிட்டு மேலே வந்து உங்கள் லிப்ஸை அப்படியே கேப்சர் பண்ணி எனக்கு கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஜேகே அவனோட பார்ட் எடுத்து உங்களோடதுக்குள்ளே விடுறான். அது ரொம்ப டைட்டாக இருக்குது. அப்போது நீங்கள் ஜேகே ஜேகே ரொம்ப வலிக்குது அப்படின்னு கத்துறீங்க. அப்போது ஜேகே உங்களை அப்படியே உங்கள் ஹெட்டை ரப் பண்ணிக்கிட்டே எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் ஜேகே ஜேகே வலிக்குது ஜேகே அப்படின்னு ஜேகே கொஞ்சம் அப்படின்னுக்கிட்டே உங்களை கிஸ் பண்ணி உங்களோட வலியை போக வைக்கிறான். அப்படியே ஜேகே அந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு பக்கத்தில் அப்படியே படுக்கிறான். அப்போது நீங்கள் அப்படியே திரும்பி ஜேகேயோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சு படுக்கிறீங்க. அப்படியே தூங்கிடுறீங்க. இப்போது அப்படியே ஈவினிங் ஆகுது. நீங்கள் அப்படியே ஈவினிங் எழுந்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் தான் எழுந்துக்கிறீங்க. எழுந்து அப்படியே ஜேகேவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போது ஜேகே அப்படியே கண்ணை முழிச்சு உங்களை பார்த்துக்கிட்டே உங்கள் ஃபோர்கெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். அப்போது நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு பெர்மிஷன் இல்லாமல் இதெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது ஜேகே பெர்மிஷன் இல்லாமல் பண்ணேண்ணா. பெர்மிஷன் இல்லாமலா பண்ண? அதுதான் நல்லா ஜேகே 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 அப்படின்னு கத்துனியே. இதுக்கு மேலே பெரிய பெர்மிஷன் என்ன வேணும் அப்படிங்கிறான். அப்போது நீங்கள் அப்படியே ஷையாக உங்கள் ஃபேஸ் எல்லாம் அப்படி ரெட்டிஷ் ஆகுது. அப்போது நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு நீ என்ன அவங்க கூட வச்சு சந்தேகப்பட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது ஜேகே அப்படியும் கண்ணை பார்த்துக்கிட்டே நான் உன்னை சந்தேகப்படுவேன்னு நினச்சியா? நான் உன்னை சந்தேகமே படலடி. அவன் ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுதான் உண்மையாவது எனக்காவது கோவப்பட தெரியறதாவது. எப்பயுமே எனக்கு உண்மையில கோவப்பட தெரியாதுடி அப்படிங்கிறான். அப்போது நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துக்கிட்டே அப்போது நான் ஒன்று சந்தேகப்பட்டேனே, உனக்கு கோவம் வரலையா அப்படிங்கிறீங்க. ஜேகே ஏன்டி எனக்கு உன் மேலே கோவம் வர? எனக்கு உன் மேலே எப்போவுமே கோவம் வராது. நீ அப்போது அந்த டைமில் இருந்த சிச்சுவேஷன் வேறு. உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் அந்த மாதிரி கோவப்பட்டு தான் இருந்திருப்பேன். அது உன் மேலே தப்பு கிடையாதுடி. நான் அந்த சீன் செய்யாமல் இருந்திருக்கலாம். இல்லை ஜேகே, என் மேலே தான் தப்பு. நீ ஒரு ஐடல், இதெல்லாம் தெரிஞ்சு தானே நான் உன்னை லவ் பண்ணேன். அப்புறம் நீ இந்த மாதிரி சீன் நடிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இது உன்னோட ப்ரொஃபஷன். நீ உன்னோட ப்ரொஃபஷனில்
எப்பயுமே ஒழுங்காக இருக்கணும். அதே மாதிரி நானும் என் ப்ரொஃபஷனில் ஒழுங்காக நீட்டாக இருக்கணும். அதுதானே எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் செஞ்சது தான் தப்பு. சாரி அப்படிங்கிறீங்க. அப்போது அவள் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே, எனக்கு சாரிலாம் வேணாம், இன்னொரு ரவுண்ட் போகலாமா அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு, ஜேகே என்ன பண்ணுற, இப்போது எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போகணும், அப்பா தேடுவார் என்றீங்க. அப்போது ஜேகே, உனக்கு என் மேலே கோபம் இல்லைன்னா ஏன் என் கூட 2 months பேசலை அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துக்கிட்டே, நீ தப்பே பண்ணலை, ஆனால் நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி உன் மேலே நான் கோவப்பட்டுட்டேன்ல, எனக்கே கில்ட்டி, உன்னை சந்தேகப்பட்டுட்டோமேனு, அதனால தான் உன் மேலே கோவப்பட்டுட்டேன், சாரி அப்படிங்கிறீங்க. இப்போது ஜேகே உங்கள் கணத்தை பிடிச்சி அப்படியே உங்கள் லிப்ஸில் அப்படின்னுக்கிட்டே, வலிக்குதா அப்படின்னு கேட்குறா. அப்போ நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டே, நீ தான் அவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணலையே, எனக்கு வளர்க்கக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து மெதுவாக தானே பண்ணேன் அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சரி இங்கே நான் போய் உனக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு, வேணாம் நானே குக் பண்ணிக்கிறேன், நீர் அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே, நீ உனக்கு தான் வலிக்கும், எனக்கு புரியுது, நீ இங்கே ஏறு அப்படின்னுட்டே அவரோட பேண்ட் எடுத்து பேக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி நடந்து கிச்சனை நோக்கி போகிறாரு. அப்போது நீங்கள் ஜேகேவோட ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் அதை அப்படியே எடுத்து வேர் பண்ணிக்கிட்டே அப்படியே நேராக கிச்சனை நோக்கி போகிறீங்க. அப்போது ஜேகே வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காரு. அங்கே போயிட்டு அப்படியே ப்ரெட் எடுத்து அதை டோஸ்ட் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு எக்கும் ஃப்ரை பண்ணி சாண்ட்விச் மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணி குக் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போது நீங்கள் அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டோட உள்ள ஒன்றுமே போடலை, அப்படியே நேராக இறங்கி கீழே ஜேகே கிட்ட போயிட்டு ஜேகேவை அப்படியே பேக் ஹக் பண்ணுறீங்க. அப்படியே அவனோட முதல் சாஞ்சிக்கிட்டே அவனை அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிட்டே, ஜேகே ஐ லவ் யூ அப்படிங்கிறீங்க. ஜேகே அப்படியே சிரிச்சுக்கிட்டே, பந்தாச்சி அப்படின்னு உங்களை தூக்கி அப்படியே ஸ்லாப்பில் வச்சுட்டு அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து என்னை கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் ஹேர் அப்படியே பிடிச்சி, ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ மேட்லி அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் அவரை பார்த்துக்கிட்டே, எனக்கு குழந்தை வேணும், உன் குழந்தைக்கு அம்மாவாகணும் அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே உங்களை பார்த்துக்கிட்டு, அம்மாவாகணுமா, அப்போது ஒரு ரவுண்டெல்லாம் பத்தாதே அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துக்கிட்டு, ஆமாம் பத்தாது அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்துக்கிட்டே, நீ சரியாக என்ன சொன்னு நினச்சேன்டி, ஆனால் இப்போ தான் விளங்குது நீ அவ்வளோ என்ன சொன்ன அப்படின்னு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாரு. அப்போது நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு, நான் என்ன சொன்ன நினச்சது அதுவும் தப்பு, தட்ஸ் நாட் மை ஃபால்ட்டா அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே பார்த்துக்கிட்டே அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் ஷர்ட் அப்படியே தூக்கி உங்கள் தைஸ் எல்லாம் ரப் பண்ணுறாரு. அப்போது நீங்கள் ஜேகே ஜேகே பேரு ஜேகே அப்படின்னு ஜேகே அப்படியே தானே பேபி வேணும்னு, பேபி வேணாமா அப்படிங்கிறீங்க. அப்போ வேணும் தான், அதுக்கு அப்படியெல்லாம் டேஸ்ட் பண்ணாதுன்னு அப்படிங்கிறீங்க. அப்போது
ஜேகே அப்படி அந்த ஸ்லாப்பில் வச்சு உங்களுக்கும் ஜேகேக்கும் ஒரு மேக் அவுட் செஷன் நடக்குது. அப்போ நீங்கள் ஜேகே 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 அண்டு ஆமாண்டி ஜேகே தான் இன்னும் கத்து டேடின்னு சொல்லி கத்துடி ஜேகே டேடின்னு சொல்லி கத்துடி அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அவரோட ஹேரை பிடிச்சிக்கிட்டே சரி சரி விடுங்க போதும் பழகுது அப்படிங்கிறீங்க. அப்படியே அந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு அப்படியே அவர் குக் பண்ணி வச்சிருந்த சாப்பாடை ஊட்டி விட்டுக்கிட்டே அப்படி உங்களை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டே அவரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஓகே நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்புறேன் வீட்டுக்கு அப்படின்னுக்கிட்டே நீங்கள் நேராக ஃப்ரெஷ்ஷப்பாக பாத்ரூமுக்குள்ளே போயிடுறீங்க. போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு டவல் மட்டும் கட்டிட்டு வெளியால் வரீங்க. வெளியால் வந்து அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. அதில் உட்காந்துக்கிட்டே உங்களோட ஹேரை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது ஜேகே பெட்டில் படுத்துக்கிட்டே ஒரு சன் கிளாஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. சன் கிளாஸ் மீன் நார்மல் பவர் கிளாஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. அப்படியே போட்டுக்கிட்டே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறீங்க. ஜேகே எவ்வளோ அழகாக சட்டக்கோழி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது பார்க்காம என்ன செய்யலாம் அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டே போதும் வழிஞ்சுது சார் போகிறீங்களா அப்படிங்கிறீங்க. அப்போது எங்கடி போகிறது உன்னை பார்க்காம எங்கடி போகலோ சும்மா வழன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கேன் அவனை விட்டுட்டு எங்கே என்னால் போகலும் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்து முறைச்சிக்கிட்டே சி போ அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே சிரிச்சுக்கிட்டே எழுந்து நேராக கபர்ட் கிட்ட போகிறாரு. கபர்ட்லேருந்து ஒரு பிளாக் கலர் சாரி அந்த சாரி எடுத்து உங்கள் கையில் தந்துட்டு நீ இந்த சாரியை வேர் பண்ணிக்கோ உன் சாரி அழுக்காயிடுச்சுல அப்படிங்கிறாரு. ஏன்னா ஜேகே வந்த அவசரத்தில் சாரி எல்லாத்தையும் பிச்சரிஞ்சிட்டாரு. ஸோ சாரி எங்கே இருக்க போகுது. அப்போது அந்த பிளாக் கலர் சாரி அவங்கக்கிட்ட தரேன். நீங்கள் அப்படியே ஜேகேவை விளையாட போக சொல்கிறீங்க. ஜேகே நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு சேர் எடுத்துகிட்டு கொண்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு கிட்டவே அந்த சேரை போட்டுட்டு ஓகே சரிக்கிட்டு அப்படிங்கிறாரு. நீங்கள் ஜேகே போ அப்படிங்கிறீங்க. போ ஜேகே எங்கே போகிறது மேடம் சொல்லுங்க எங்கே போகிறது அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் விளையாட போ அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே விளையாடலாம் போக முடியாது. நான் பார்க்காத இடம் இருக்குது பட்ட பகலில் எவ்வளோ லைட் வெளிச்சத்தில் தானே பண்ணேன் கிச்சனில் அவ்வளோ லைட் வெளிச்சத்தில் தானே பண்ணேன். ஸோ அங்கே இங்கே பார்க்காமலாம் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்து ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிக்கிட்டே இருக்கீங்க. அப்போது ஜேகே அப்படி உங்களை அவர் பக்கத்தில் எடுத்து அவர் ஹேக்கி பண்ண இடமெல்லாம் தொட்டு காட்டுறாரு. இது 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 இதெல்லாம் பார்க்கும்போது நான் இதையும் பார்க்காத மாதிரியா இருக்குது. ஜேகே என்ன பேசுகிறீங்க நீங்கள் வர வர டேர்ட்டி போயா மாறிட்டே போகிறீங்க போங்க அப்படிங்கிறீங்க. ஜேகே 30 போய் நான் ஆடி 30 கொல்டி நீ அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு சரி நீ சாரி வேர் பண்ணு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. ஏதோ ஒரு மூவி பார்க்குற மாதிரி உட்காந்துட்ருக்காரு கையில் பாப்கார்ன் எல்லாம் வச்சுக்கிட்டு. அப்போது நீங்கள் அப்படியே அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே அப்படின்னுக்கிட்டே அவருக்கு முன்னாலே உங்கள் சாரியை சேஞ்ச் பண்ணுறீங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகேவை பார்க்க ஜேகே உங்களை பார்த்துக்கிட்டே எனக்கு ஒரு டான்ஸ் ஆட அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நீங்கள் டான்ஸா இப்போவா என்ன பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே உங்களை பார்த்துக்கிட்டே ஆடு ஏதாவது ஒரு பாட்டுக்கு அது ஒரு
ஐட்டம் சாங் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு, எனக்கு ஐட்டம் சாங்க்கெல்லாம் ஆட தெரியாதுடா, எனக்கு கிளாசிக்கல் மட்டும்தான் ஆட தெரியும் அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே, கிளாசிக்கல் மட்டுமா? அப்போது கிளாசிக்கல் ஏதாவது நாடு அப்படின்னுக்கிட்டே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது அவரோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒரு காஜல் டப்பா இருக்குது. அதை எடுத்துகிட்டு உங்ககிட்ட வந்து அந்த காஜலை அப்ளை பண்ணி விட்டுட்டு, அதுலேயே ஒரு ஐலைனரும் இருக்குது, அதையும் எடுத்து அப்ளை பண்ணி விடுறாரு. அப்ளை பண்ணி விட்டுட்டு உங்கள் லிப்ஸில் இப்போ தான் இந்த கண்ணு பார்க்க அழகாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சரி உனக்கு என்ன, இப்போ உனக்கு ஒரு டான்ஸ் அது தானே வேணும், சரி ஆடுறேன் அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகே, தட்ஸ் மை கேர்ள், எனக்கு தெரியும்டி நீ ஆடுவேன்னு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு, ஜேகே இப்படி சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் ஆட மாட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்போ ஒரு சரி சரி நான் எதுவும் பேசலை, ஷூ அந்த வாயில் கை வச்சுக்கிட்டேன், ஆடு ஆடு அப்படின்னு கண்ணால் சைகை பண்ணுறாரு. அப்போது ஆடுனா சாங் யார் ப்ளே பண்ணுற அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே அந்த டிவி ரிமோட்டை எடுத்து அவங்க கையில் அப்படியே விட்டுறாரு. அப்போது நீங்கள் அந்த டிவியில் நெட்டை கனெக்ட் பண்ணி அதில் யூடியூபுக்குள்ளே போயிட்டு பிரணவாலயா சாங்கை சர்ச் பண்ணி அந்த சாங்கை வைக்கிறீங்க. வச்சுட்டே அந்த சாங் ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அப்படியே కమలాలయ శ్రీదేవి కురిపించవే కరుణాంబురాసి దీంతారా దీంతారా జతులతో ప్రాణమే నాట్యం చేసే గతులతో నామశతముల నతులతో నాపైన నీ చూపు ఆపేలా శరణంటినే జనని నాద వినోదిని భువన పాలినివే అనాథ రక్షణ నీ విధి కాదటే మొరవిని చేరవటే. நீங்கள் அப்படியே அந்த சாங்கை ஆடி முடிச்சதுமே ஜேகே உங்களை அப்படியே பார்த்துட்டே அப்படின்னு உங்களுக்கு கை தட்டுறாரு. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவருக்கு முன்னால் நிற்கிறீங்க. அப்போது அப்படியே உங்கள் கண்ணம்லாம் ப்ளஷ் ஆகி அப்படியே செவந்து போயிருக்கு. அப்போது ஜேகே உங்களை அப்படியே அவரோட லேபில் உட்கார வச்சுட்டு அப்படியே உங்களை பார்த்து, சூப்பராக ஆடின தெரியுமா பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்க, இந்த டான்ஸ், இந்த கண்ணு தாண்டி விழுந்தேன் அப்படின்னுக்கிட்டே உங்கள் லிப்ஸில் மறுபடியும் என்னோட கிஸ் பண்ணிவிட்டு, போன மாடு அப்படியே என் கூட ஏறியன் அப்படிங்கிறாரு. நீங்கள் போகணும் ஜிக்கே அப்படிங்கிறீங்க. அப்போது ஜிக்கே உங்களை பார்த்துக்கிட்டே, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிப்போண்டி, எனக்கு அதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் அப்படியே ஜிகேவை பார்த்துக்கிட்டே, என்னால் வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிப்போம், குழந்தை பெற்றுப்போம், குழந்தைக்கு ஜியான்னு பேர் வைப்போம் அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே, ஏன் ஜியா, ஏன் நமக்கு பையன் பிறக்காதா அப்படிங்கிறாரு. நீங்கள் பையன் பிறக்கும், ஆனால் எனக்கு பிள்ளை பொம்பளை பிள்ளையாக இருக்கணும், நான் அதுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்கணும், அவள் அப்படியே க்யூட்டாக டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறாரு. அப்போது ஜேகே உங்களை பார்த்துக்கிட்டே, அப்போது நம்ம வீட்டுக்கு 2 ஆட்டுக்கறிகளா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் ஜேகேவை பார்த்துக்கிட்டே, ஜேகே என்ன இது ஆட்டுக்கறி கீட்டக்கறின்னுக்கிட்டு, இது பரதம், கலை, கலை தான் என்ற கிஃப்ட், ஸோ இதை நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்க. ஜேகே உங்களை பார்த்துக்கிட்டேன், அப்படி தாண்டி சொல்லுவேன், என் ஆட்டுக்கறி
என் சிதுக்கு, என் கண்ணுக்குட்டி அப்படின்னு உங்களை கொஞ்சிக்கிட்டே அவர் அப்படியே உங்களை அந்த பெட்டில் உட்கார வச்சுட்டே அவர் கீழே அப்படியே நிலத்தில் உட்காந்து உங்களோட காலில் விரலில் இருக்கிற சொடக்கை எடுத்து விட்டுக்கிட்டே, எவ்வளோ சொடக்கு பாரு, இதெல்லாம் நான் மட்டும்தான் உனக்கு எடுத்து விடுவேன், வேறு யாரும் உனக்கு எடுத்து விடக்கூடாது அப்படின்னுக்கிட்டே அந்த சொடக்கெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவர் அந்த சொடக்கை எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் உங்களோட காலை அப்படியே அவர் செஸ்ட்டில் வச்சுட்டு அப்படியே அதை கொண்டு போய் அவரோட நாடியை ஏற்றி உங்களை பார்க்க வைக்கிறீங்க. அப்போது ஜேகே அப்படியே உங்கள் கண்ணை அப்படியே பார்க்குறாரு. அப்போது நீங்கள் அப்படியே ஜேகேயை பார்த்துக்கிட்டே, எப்படியே என்னை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துப்பியா அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே அப்படியே அவரோட நாடியில் இருந்து அவங்க காலை எடுத்து அந்த பாதத்தில் என்னோட முத்தம் தந்துட்டு, எப்பயுமே உன்னை இது மாதிரியே பார்த்துப்பேன்டி அப்படின்னு அவங்க கண்ணை பார்த்துட்டே உங்களோட பாதத்தை அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே, அனிச்சமும் அன்னத்தின் தோவியும் மாதர் அடிக்க நிறைஞ்சு பழமடி என்றார். அப்போது நீங்கள் அப்படியே அவரை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. அப்போது ஜேகே அதை பார்த்துட்டே, என்ன யோசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் அதை பார்த்துட்டே, ஆமாம் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது ஜேகே அப்படியே உங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டே, அனிச்ச மலர் இருக்குல்ல, அது மோந்து பார்த்தாலே வாழக்கூடிய மலர், அது மாதிரி தான் அன்னத்தின் ரெக்கையும். அதை சின்னதாக ஒரு கீறல் பட்டாலே அப்படியே அது சாஃப்டானது உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி சாஃப்டான திங்ஸ் கூட உங்கள் காலில் பட்டா அது அப்படியே ஒரு முள்ளு குத்துற மாதிரி எனக்கு வலிக்கும் அப்படிங்கிறாரு. நீங்கள் அதை அப்படியே டியரப்பான ஐஸில் கேட்டுக்கிட்டே அவரை பார்த்துட்டு, அப்போது என்னோட முள்ளு குத்தாமல் கூட பார்த்துப்பியா அப்படிங்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டே, ஆமாட்டி, ஆமாம், ஒரு முள்ளு கூட உன்னை குத்த விட மாட்டேன், உன்னை அப்படியே என் கையில் வச்சு தாங்க வேண்டி அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் அப்படியே ஜேகே கிட்ட போயிட்டு ஜேகேயோட அந்த கணத்தை பிடிச்சிட்டே, நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், இனிமேல் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், சாரி அப்படின்னுக்கிட்டே அவரோட ஃபோர்கெட்டில் அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே ஒரு குட்டி குழந்த மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டே, இப்போவே வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே, வீட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே, வீட்டுக்கு போகணும்னா போகணும், ஸோ என்னை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே அப்படியே உங்கள் கையை பிடிச்சி, வாடி கூட்டி போகிறேன் அப்படின்னு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிட்டே அப்படியே கீழே ஸ்டெப்ஸால் இறங்கி நேராக கொண்டு போய் அவரோட காரில் உட்கார வச்சுட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு காரை ட்ரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டுருக்கும்போதே வழியில் மல்லிகைப்பூ விற்கிறத பார்த்துட்டு அதில் ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு போய் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து உங்கள் தலையில் அவரே வச்சு விடுறாரு. வச்சு விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு, அழகு சின்ன குட்டி மீரா அப்படின்னு உங்களை பார்த்து சரக்கு எடுத்து விட்டுக்கிட்டேன் அப்படியே காரில் ஏறி நேராக வண்டியை உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. அப்படியே உங்கள் வீட்டுக்கு வண்டியை விட்டதுமே ஜேகேயோட வண்டியை பார்த்ததுமே உங்களோட அப்பா அப்படியே வந்து ஜேகேயை ஹக் பண்ணி, வாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவையும் ஜேகேவையும் ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போது ஜேகே திரும்பி உங்களை பார்த்துட்டேன், வரல அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, இதோ வரேன் அப்படின்னு உள்ளே போகிறீங்க. அப்படியே உள்ளே போனதுமே உள்ள ஜேகேவோட அப்பா அம்மா அதோட ரித்து எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போது ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, அவள் சமாதானமாகிட்டா, எங்களுக்கு இன்னும் 1 வீக்லேயே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷையாகிட்டே நிற்கிறீங்களா. அப்போது ரித்து வந்துட்டு, நீ இருந்த கோவத்தை பார்த்தா எங்கள் அண்ணனை லைஃப்பில் அவங்க ஏற்றுக்கவே மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் அப்படி சப்பையாக போய் வாங்கிட்டு விழுந்துட்டே அப்படிங்கிற. அப்போ நீங்கள் சும்மா இருறே
அவன் பாவம், நான் தான் அவனை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்போது ஐயோ, இந்த காதல் புறாக்களோட தொல்லை என்னால் தாங்கவே முடியலடா அப்படின்றீங்க. அப்போது அங்கே லேட் என்ட்ரி மாதிரி ஜின்னுப்பா அப்படியே உள்ளே என்டர் ஆகுறாரு. அப்போது எல்லாருமே அப்படியே திரும்பி ஜின்னுப்பாவை பார்க்குறாங்க. ஆனால் ஜேகேயோட ஃபேமிலியில் எந்த ஒரு ஷாக் ரியாக்ஷனுமே இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே இப்படியே திரும்பி பார்க்கக்குள்ள நீங்கள் அப்படியே ஜின்னுப்பாவை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறீங்க. எங்களை பார்த்தா உங்களோட அம்மா அப்பா எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸ்ட் லுக்கோட பார்த்துட்ருக்காங்க. அப்போது நீங்கள் ரித்துவை பார்த்துட்டே, ஏய் என்னடி ஜின்னுப்பா எங்கே நிற்கிறாரு எல்லாத்தையும் சொல்லிட்டியாவா? ஜின் அவங்களோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டை பேசினார். எங்கள் வீட்டையும் ஓகே. ஸோ அப்படியே நடந்துடுச்சு அப்படிங்கிறீங்க. அப்போது நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, அப்போது நான் உன் வீட்டுக்கு வரும்போது நீ இருக்க மாட்டியா அப்படிங்கிறீங்க. அப்போது அப்படியே இருக்கு உங்களை பார்த்துட்டேன், நீ வரும்போது நான் இருப்பேன். எப்படியும் உங்கள் கல்யாணம் ஒரு 1 இயர் கழிச்சு தான் நடக்கும். அது வரைக்கும் நான் வீட்டில் தான் இருப்பேன், கவலைப்படாத. உனக்கு நாத்தனார் கொடுமை நான் கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படிங்கிற. அப்போ நீங்கள் அவளை பார்த்துட்டே, யார் நீ எனக்கு நாத்தனார் கொடுமை பண்ண போகிற அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே அப்படியே வந்து ரித்துவோட கதை பிடிச்சி அப்படியே முறுக்குறாரு. ஆ அண்ணா 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 விடுண்ணா விடு அப்படிங்கிற. அப்போது ஜேகே அவளை பார்த்துட்டே, என் பொண்டாட்டியவே நீ கொடுமைப்படுத்துவியா அப்படிங்கிற. அப்போது அப்படியே ரித்து அவங்க அண்ணனை பார்த்துட்டு, டே அண்ணா, இத்த வரையில் எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, அப்பெல்லாம் வந்திருக்கியா? உன் பொண்டாட்டி கொண்டோன்னே அப்படியே நோகாமல் வந்துடுவியே அப்படிங்கிற. அப்போது ஜேகே, நீ வெறும் தங்கச்சி மட்டும்தான், அது என் பொண்டாட்டி, என் லைஃப் லாங் என் கூட இருக்க போகிறவ. அவளுக்காக நான் வராமல் வேறு யார் வருவாங்க அப்படின்னுக்கிட்டே சொல்கிறாரு. அப்போது உங்களோட பேரண்ட்ஸ், ஜேகேவோட பேரண்ட்ஸ், சின்னப்பான்னு எல்லாருமே அப்படியே சிரிக்கிறாங்க. அப்போது சரியாக கார் பிரேக் ஆகுது. நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டு, வீடு வந்துருச்சா அப்படின்னுக்கிட்டே நீங்கள் நேராக வீட்டுக்குள்ளே பாப்பாவை தூக்கிட்டு உள்ளே போகிறீங்க. அப்போது ரித்துவை பார்த்து, ரித்து வா உள்ள அப்படின்னு கூப்பிட்றீங்க. அப்போது ரித்து, இல்லடி எனக்கு டைம் ஆச்சு, நீ மார்னிங் அவசரமாக கால் பண்ணதுனால தான் வந்தேன், அங்கே ஜின் என்னை தேடிட்டுருப்பாரு, நான் கிளம்புறேன், நீ போ அப்படிங்கிறீங்க. அப்படியே நீங்கள் ரித்துவை பார்த்துட்டே, சரி ஓகே பார்த்து பத்திரமா போ, வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிடு சரியா? நான் இப்போ போய் ஜியாக்கு சாப்பாடு விட்டுறோம் ஓகே அப்படின்னுக்கிட்டே நேராக வீட்டுக்குள்ளே போகிறீங்க. உங்களோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க. நார்மலாக வீட்டுக்கு போடுற வேறு மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டு ஜியாவுக்கு சாப்பாடு ஊட்டலாம்னு அவளோட சாப்பாடெல்லாம் எடுத்து ஊட்டலான்னு போகிறீங்க. அப்போது ஜியா சாப்பிடவே மாட்டேங்கிறா, அடம் பிடிக்கிறா, டாடா டாடான்னே அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போது நீங்கள் ஜியாவை பார்த்துட்டே, தாதா வருவாரு தங்கம்மே, நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறீங்க. அப்போ ஜியா, ஞானோ ஞானோ எனக்கு தாதா வேணும் அப்படிங்கிற. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டே, நல்லா தாரா பைத்தியம் பிடிச்சிருக்கு, நான் தானே என்னை பார்த்துக்கிறேன், ஆனால் உனக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது. அப்படி உங்கள் டேடாக்கு தான், உங்கள் டேடாவை நான் தான் நல்லா பார்த்துக்கிறேன், ஆனால் உங்கள் டேடா ஜியா குட்டின்னு உனக்கு பின்னாலேயே சுற்றிட்டுருக்காரு பாரு, உங்களோட டேடாவை ஒரு நாளைக்கு அடித்து போடலாட்டி அப்படிங்கிறீங்க. அப்போது ஜியா குட்டி, ஞோ ஞோ டேடாவை அடிக்காத ஞோ ஞோ அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டே, சரி அப்பாவுக்கு பிள்ளை சப்போர்ட்டு, பிள்ளைக்கு அப்பா சப்போர்ட்டு, நல்ல குடும்பம், எனக்கு தான் யாருமே சப்போர்ட் கிடையாது அப்படின்னுக்கிட்டே உங்களோட டிவியில் சாங் ப்ளே பண்ணுறீங்க. அது ஒரு நல்ல பரதநாட்டிய சாங். ஸோ அதுக்கு நீங்களும் ஜியாவும் ஆடிக்கிட்டே அப்படியே ஜியாவுக்கு சாப்பாடு விட்டுறீங்க. ஜியா அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்றா. அப்படியே நீங்கள் சாப்பாடு தீத்திட்டு இருக்கும்போதே ஜேகே அப்படியே உள்ள டயர்டாக என்டர் ஆகுறாரு. அப்படியே நீங்கள் சாப்பாடு தீத்துறதை பார்த்துட்டே அப்படியே தூரத்தில் நின்று அந்த டோர்லேயே சாஞ்சு உங்களையும் ஜியாவையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது நீங்கள் திரும்பி அப்படியே ஜேகேவை பார்த்ததும், குக்கிமா எப்போ வந்தீங்க, வா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அப்போது ஜேகே அப்படியே நேராக
உங்களை நோக்கி வராரு. அப்போது நீங்களும் குக்கி உங்ககிட்ட தான் வராரு, உங்களை தான் ஹக் பண்ண போகிறாருன்னு நினச்சிக்கிட்டே அப்படியே ஆசையாக ஹக் பண்ணலான்னு போக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டாட்டா இங்கே வா அப்படின்னு. அப்போது குக்கி நேராக போய் அந்த பேபியை அப்படியே தூக்கி பேபியை கொஞ்சிக்கிட்டே தெல்லுக்குட்டி தியாமா சாப்பிட்டீங்களாடி அப்படிங்கிறா. அப்போது நீங்கள் அப்படி ஒரு மாதிரி சேடாக பவுட் பண்ணிக்கிட்டே என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, நான் மட்டும்தான் இவனை பற்றி யோசிக்கிறேன், ஆனால் இவன் என்னை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறான் என்ன அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறேங்க. அப்போது ஜேகே ஜியாம்மாவை கொஞ்சிக்கிட்டே 2 ஆட்டுக்குட்டின்னு என்னக்கு செய்கிறீங்க, 2 ஆட்டுக்கறிகளும் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜியா ஆட்டுக்குச்சியா ஆட்டுக்குச்சின்னா அப்படிங்கிற. அப்போது ஜேகே ஜியா குட்டியை பார்த்துட்டு அப்பா வார்த்தை வரி சொல்லிட்டேன் ஆட்டுக்குட்டின்னு, 2 ஆட்டுக்கறிங்க அதைத்தான் ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போது ஜியா ஆஹா அப்போது ஆட்டுக்குட்டினா என்னப்பா? ஆட்டுக்குட்டினா மே மே எடுக்கத்துமே அதுதான் ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறாரு. அப்போ ஜியா என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போது ஜேகே அப்படியே அவர் எழுந்து உட்காந்துக்கிட்டே ஜியாவை அவரோட லேபில் உட்கார வச்சு ஜியாவோட காலில் இருக்க சொடக்கெல்லாம் எடுத்து விட்டு அவரோட காலை அமர்த்திக்கிட்டு இருக்காரு. அப்போது நீங்கள் இதெல்லாம் ஒரு மாதிரி ஏக்கமாக அப்படியே பார்த்துக்கிட்டு கண்ணால் கண்ணீர்லாம் தேங்க அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அப்போது ஜேகே உங்களை கவனிக்கவே இல்லை, உங்களை அப்படியே கண்டுக்காத மாதிரி உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே சேடாக ஒரு மாதிரி கவலையாக என்ன சொல்கிறதுனே தெரியாமக்கி நேராக அந்த பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் சிங்கில் வச்சுட்டு அதையெல்லாம் கழுவுறீங்க. அப்போது ஜேகே ஜியாவோட காலை அமுக்கிக்கிட்டு இருக்கும்போதே ஜியா அப்படியே தூங்கிடுறா. அப்போது அவளை அப்படியே அந்த சோஃபாவில் படுக்க வச்சுட்டு டிவியெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜேகே நேராக உங்களை நோக்கி நீங்கள் இருக்க கிச்சனை நோக்கி வராரு. அப்போது நீங்கள் விஷம் வாஷ் பண்ணிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இவருக்கு வர வர என் மேலே பாசமே இல்லை, இப்போது ஜியா வந்துட்டால, ஸோ அவரோட பாசம் எல்லாம் ஜியா மேலே தான் இருக்குது. என்ன தான் பொண்டாட்டியாக இருந்தாலும் அது அவரோட பொண்ணு இல்லை, அதுக்கு மேலே தான் அவருக்கு அதிகமாக பாசம் இருக்குது. என்ன தான் எங்கள் அப்பா தான் பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே அந்த பாத்திரமெல்லாம் கழுவிட்டுருக்கீங்க. அப்போது ஜேகே அப்படியே வந்தேன் உங்களை பேக் ஹக் பண்ணிக்கிட்டே பொண்டாட்டி கோவிச்சுக்கிட்டியா அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் அவரை அப்படியே தட்டி விட்டுறேன், போங்க போய் உங்கள் ஜியா குட்டி கூட ஏறுங்க, என்கிட்ட வராதிங்க அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே உன் புள்ள மேலே நீ பொசசிவ் ஆகுவியாடி அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் திரும்பி அப்படியே ஜேகேவை பார்த்து மறைச்சிக்கிட்டே அப்படியே முன்னுக்கு திரும்பி விஷனை வாஷ் பண்ணிக்கிட்டே ஆமாம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், உன் பிள்ளை மேலே நீ பொசசிவ் ஆகுறியா அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு பையன் பிறக்கும்போது அந்த பையன் என்னையே சுற்றி சுற்றி வருவான், அப்போக்குள்ளே சார் பொசசிவ் ஆகுறீங்களா இல்லையான்னு அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்போது பையனுக்கு ரெடி பண்ணலாமா அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் அப்படியே திரும்பி ஜேகேவை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஆமாம் இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே ஒன்றுமே சொல்லலை, நேராக உங்களை தூக்கி அந்த ஸ்லாப்பில் உட்கார வச்சுக்கிட்டேன் அந்த வெஷல்ஸ் எல்லாம் அவரே வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட ஸ்லீவ் எல்லாம் மடித்து விட்டு அதை வாஷ் பண்ணிக்கிட்டே உங்களை பார்க்குறாரு. அப்போது நீங்கள் அப்பையும் கோவமாக உங்கள் 2 கையையும் கட்டிக்கிட்டு எப்படி ஜியா கோவப்பட்டா இருப்பாளோ அது மாதிரி க்யூட்டாக உங்கள் 2 கையையும் ஹோல்ட் பண்ணிட்டேன் இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே உங்களை பார்த்துட்டு ஆமாம் பேசாதன்னுட்டு நீ தான் நாள் முழுக்க பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறீங்க. அப்போது நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு ஆமாம் இதுக்கு முதல்லலாம் நான் பேச மாட்டேனான்னு இருந்தீங்க, இப்போ என்னடாண்டா ஏன் தான் இவ பேசுகிறாளோ என்ன இருக்குல்ல உங்களுக்கு அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகே அப்படி சொல்லலம்மா, நீ பேச்சு நான் கேட்டுகிட்டே இருப்பேன் எப்போவுமே அப்படின்னுக்கிட்டே அப்படியே அந்த விஷல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு
அப்படி உங்கள் காலை எடுத்து உங்கள் காலை அப்படியே அழுத்தி விட்டுக்கிட்டே அதில் அந்த முத்தத்தையும் கொடுத்துட்டு அவர் அவரோட பேக் சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. அதை அப்படியே எடுத்து அதை ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறாரு. பார்த்தா அதில் ஒரு கோல்டு கலரில் கொலுசு இருக்குது. அதை அப்படியே எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறாரு. அப்போது நீங்கள் அதை பார்த்ததுமே, வாவ், கொலுசா, அதுவும் தங்க கொலுசா அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே அப்படியே பார்த்துட்டு ஆமாம் அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் அவர் பார்த்துட்டே, ஜேகே இப்போ தங்கம் விற்கிற விலையில் இதெல்லாம் தேவையா, சும்மா வீண் செலவு அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே உங்களை பார்த்துட்டே, தங்கத்தை விட விலை உயர்ந்ததும் பாதம் தான், அதில் இதெல்லாம் போட்டால் கால் தூசுக்கு கூட சமானம் இல்லை அப்படின்னுக்கிட்டே அந்த காலை தூக்கி அந்த காலில் கொலுசை போட்டு அந்த ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு மற்ற காலையும் அந்த கொலுசை போட்டு என்ன முத்தத்தை கொடுக்குறாரு. காலின்றே செவ்வாழை இணைகளை நீ சொன்னால் நான் நம்பிவிடவோ, மை கொஞ்சம் பொய் கொஞ்சம் கண்ணுக்குள் நீ கொண்டு வருவாய், காலத்தால் மூவாத உயர் தமிழ் சங்கத்தில். இதோட இந்த ஸ்டோரியை நான் முடிச்சுக்கிறேன். இது ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆர்மிஸ் இதை எல்லாருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இதை இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைனோடைய ஜேகேக்கு ஒரு எஃப்எஃப், அதாவது மினி எஃப்எஃப் மாதிரி போடலாம்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க, போடலாமா வேணாமா அப்படின்னு. இது எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. இந்த ரெக்கார்ட் பண்ணக்குள்ளேயே எனக்கு ஒரே ஷையாக இருந்துச்சு. எனக்கு இப்படியெல்லாம் பேசவே வராது. ஆனால் பேசியிருக்கேன். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை, நீங்கள் தான் சொல்லணும். அண்டு இது மாதிரி நான் கண்டினியூ பண்ணட்டுமா இல்லை வேணாமான்றதையும் அப்படியே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.